ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் புதினா கருவேப்பிலை தொகையில் அரைக்க போகிறேன். அது எப்படின்னு காட்டுறேன். ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, இது மூணுத்தையும் எடுத்து நல்லா ஒரு 4 டைம் அலசி எடுத்திருக்கேன். ஏன்னா அது கொஞ்சம் மண்ணாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். அப்புறம் 2 காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் ஒரு 4 தேங்காய் பத்தல். இதெல்லாம் வறுத்துட்டு நம்ம அரைக்க போகிறோம். எப்படின்றத காட்டுறேன். ஒரு வானல் போட்டிருக்கேன். இது ஆக்சுவலி உருளைக்கிழங்கு பண்ண வானல் தான். இந்த தொகையல் பண்ணுறதுக்கு எனக்கு எண்ணெயே தேவைப்படாது. ஸோ அதனால் இதில் ஒட்டிகிட்ருக்கு இல்லையா, இந்த எண்ணெயே போதுங்கிறனால நான் இந்த எண்ணெயத்தையே யூஸ் பண்ணிக்கிறேன். இது நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம அடுத்து என்ன பண்ணுறதுன்னு காட்டுறேன். பாத்திரம் நல்லா சூடாகிடுச்சு. ஸோ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க உளுந்து, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா ரெண்டுத்தையும் போட்டு நல்லா செவக்க வறுத்துக்க போகிறோம். நல்லா செவக்க வறுத்துட்டேன். இதை இப்போ மிக்சி ஜாருக்கு மாற்ற போகிறேன். அதே பேன்லேயே சூடாக இருக்கும் போதே நான் அலம்பி வச்ச கருவேப்பிலை கொத்தமல்லியே போட்டுக்கிறேன். இப்போ இதை கொஞ்சம் நல்லா வதக்க போகிறேன். சுருளாக வதக்கணும். நீங்கள் ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்குனீங்கனாலே இது பார்க்கும்போது போடும்போது நிறையா தெரிஞ்சது இல்லையா, இப்போ வதக்க வதக்க பார்த்திங்கன்னா கம்மியாகிட்டே ஆகிடும், ரொம்ப கம்மியாகிடும். ஸோ அதுதான் கரெக்டான டைம். ஆஃப் பண்ணிடலாம். எனக்கு நான் அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வதக்குறேன். நல்லா வதக்கிட்டேன். இப்போ ஆஃப் பண்ணிக்கிறேன். ஏன்னா கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் நல்லாவே சுருங்கிடுச்சு. பார்க்குறதுக்கு நிறையா அந்த மாதிரி இப்போ ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஸோ இதுதான் கரெக்டான டைம். ஆஃப் பண்ணிக்கிறேன். சைட் பை சைட் மிக்சி ஜாரில் நான் எடுத்து வச்சுருக்கிற வறுத்து வச்ச உளுந்து போட்டிருக்கேன். அடுத்தது நான் எடுத்து வச்ச தேங்காய் பத்தில் போட்டிருக்கேன். இப்போ இதில் சும்மா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட போகிறேன். பெருங்காயத்தூள் போட்டேன், உப்பு போட்டேன். உப்பு ரொம்ப கம்மியாக தான் போடணும். ஏன்னா இது அரைச்சதுக்கப்புறம் ரொம்ப கம்மியாகிடுங்கிறதுனால ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் போடணும் உப்பு. வதக்கி வச்ச கருவேப்பிலை கொத்தமல்லியும் இதில் சேர்த்துருக்கேன். ஒரு 5 நிமிஷம் ஆற விடுவோம். ஆற விட்டுட்டு அப்புறம் அரைச்சி எடுக்கணும். இப்போ இது ஆறிடுச்சு. அரைச்சி எடுக்க போகிறேன். அரைச்சிட்டேன். தொகையில் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாக நான் ஊற்றிட்டேன். அதனால் கொஞ்சம் கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. பட் தண்ணியை நீங்கள் ஒரு ட்ராப்பாக பார்த்து பார்த்து சேருங்க. கொஞ்சம் அரைச்சிட்டு சேருங்க. அப்போ தான் இந்த பிரச்சனை வராமல் இருக்கும். இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதோடு சேர்த்து நாங்கள் இன்றைக்கி பழையது தான் சாப்பிட போகிறோம். பழையதுக்கு தான் இது தொட்டுக்க. ஸோ இதை நீங்கள் தக்காளிலாம் வச்சு அரைச்சிங்கன்னா இட்லி தோசை கூட தொட்டுக்கலாம். அதை நான் வேறு ஒரு வீடியோவில் சட்னியாக எப்படி அரைக்கிறதுன்னு போடுறேன். ஸோ இது பழையதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டுமே ஒரு உடம்புக்கு நல்லதான ஒரு சாப்பாடு. ஸோ கண்டிப்பாக இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு அழகான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.